மே மாதம் 5ஆம் நாள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். தாவீதுக்கு நான் காட்டிய மாறாத பேரன்பை உங்களுக்கும் காட்டுவேன். நான் அவனை மக்களினங்களுக்கு சாட்சியாகவும் வேற்றினங்களுக்கு தலைவராகவும் தளபதியாகவும் ஏற்படுத்தினேன். இதோ நீ அறியாத பிற இன மக்களை அழைப்பாய். உன் கடவுளாகிய ஆண்டவரை, இஸ்ரவேலின் தூயவரை முன்னிட்டு உன்னை அறியாத பிற இனத்தார் உன்னிடம் ஓடி வருவர். ஏனெனில் அவர் உன்னை மேன்மைப்படுத்தியுள்ளார். எசையா புத்தகம் 55ஆம் அதிகாரம் 4 முதல் 7 முடிய உள்ள வசனங்கள். எங்கள் அன்பு தகப்பனே, எங்களை அறிந்தவரே, எங்களை அன்பு செய்கிறவரே, உம்முடைய மாறாத பேரன்பினால் எங்களுக்கு நிறைவு கொடுக்கிறவரே, அநேகருக்கு ஆசீர்வாதமாக எங்களை அழைத்திருக்கிறவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை வாழ்த்தி வணங்குகிறோம். தாழ்பணிந்து தெண்டனிட்டு வணங்கி உம்மை ஆராதித்து நன்றியறிந்த ஸ்தோத்திரங்களையும் துதிகன மகிமைகளையும் நாங்கள் உமக்கே ஏறெடுக்கிறோம். அப்பா பிதாவே, நீர் எங்களுக்காக செய்ய முடிந்து செய்யாமல் விட்டது என்ன? உம்முடைய பேரன்பி நிமித்தமாய், உம்முடைய பேர் இரக்கத்தின் நிமித்தமாய் அப்பா நீர் எங்களை காக்கின்றீர், எங்களை வழிநடத்துகின்றீர், எங்களை சுகப்படுத்துகிறீர், எங்களை சுமக்கின்றீர். எங்கள் கண்ணீரில் இருந்து நாங்கள் கண்ணீர் வடிக்கும் போது, ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்தில் சோர்வோடு இருக்கும்போது, பலவீனங்களோடு இருக்கும்போது, நம்பிக்கையற்ற சூழ்நிலை இருக்கும்போது எங்களை நீர் ஆற்றி தேற்றுகின்றீர். உம்முடைய இரக்கமும் உம்முடைய அன்பும் ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்தி வருகிறதை நாங்கள் உணர்கிறோம். ஐயா, என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல, உங்கள் வழிமுறைகள் என் வழிமுறைகள் அல்ல என்று சொல்லி உம்முடைய எண்ணத்தின்படி நாங்கள் வாழும்படிக்கு, உம்முடைய திட்டத்தின்படி நாங்கள் வாழும்படிக்கு எங்களை முழுவதுமாய் உம்மிடம் ஒப்பு கொடுக்க, உம்மை சார்ந்து வாழ, உம்முடைய திட்டத்தை எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற எங்களை ஒப்பு கொடுக்கும்படி எங்களை மீண்டும் மீண்டுமாய் நினைவு கூர்ந்து எங்களை அழைக்கின்றீர். ஆமையா, உம்முடைய திட்டத்திற்கு எங்களை ஒப்பு கொடுக்கும் போது தான் நிரந்தர அமைதி, நிரந்தர சமாதானம். உம்முடைய திட்டத்தின்படி நாங்களை வாழ எங்களுடைய சிந்தனைகள், எங்களுடைய சொற்களை, எங்களுடைய வாழ்க்கையின் வழிமுறைகளை நாங்கள் ஒப்பு கொடுக்கும் போது உம்முடைய சித்தத்தின்படி நீர் எங்களை நடத்துகின்றீர். அந்த சித்தத்தின்படி நாங்கள் நடக்கும்போது உலகம் தர முடியாத அமைதியும் சமாதானமும் துன்பத்தின் மத்தியிலும், வேதனைகளின் மத்தியிலும், பலவீனங்களின் மத்தியிலும், சோர்வுகளின் மத்தியிலும், எல்லா கொள்ளை நோய்களின் மத்தியிலும் அப்பா எங்களால் அனுபவிக்க முடிகிறது. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய மகிமையுள்ள பேரன்பை நினைத்து, உம்முடைய இரக்கமத்தை நினைத்து ஒன்று கூடி தன் தாய் கன்னி மரியாளோடு இணைந்து கொண்டு, எல்லா புனிதர்களோடு இணைந்து கொண்டு, இந்த ஜப வழிபாட்டில் இணைந்திருக்கிற எல்லா பிள்ளைகளோடும் இணைந்து கொண்டு, எங்கள் திருச்சபையோடு இணைந்து கொண்டு நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. உன்னை தாக்குமாறு உருவாக்கப்பட்ட எந்த போர்க்கருவியும் நிலைத்திராது. உன்மேல் குற்றம் சாட்டி தீர்ப்பு சொல்ல எழும் எந்த நாவையும் நீ அடக்கி விடுவாய் என்ற உம்முடைய வசனத்தின்படி என் அன்பு நேசரே, எங்களை தாக்குமாறு உருவாக்கப்பட்ட இந்த கொள்ளை நோய்களினின்றும் இயற்கை சீற்றங்களினின்றும் எங்களுக்கு எதிராக எழுகின்ற எல்லா விதமான இருளின் அந்தகாரங்களினின்றும் நீர் எங்களை பாதுகாக்கின்றீரே, நீர் எங்களை சுமக்கின்றீரே. எங்களை எல்லா விதமான தீங்கி நின்றும் ஆண்டவரே, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லி எங்களை நீர் பரிசுத்த இரத்த கோட்டைக்குள்ள நீர் மூடி மறைத்து பாதுகாக்கின்றீரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இந்த நாளிலும் கூட அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நிமிடம் வரைக்கும் உடைய தெய்வீக கருத்துக்குள்ள மகிமையா எங்களை மூடி மறைத்து கொண்டீர். கொள்ளை நோய் நின்று எங்களை பாதுகாத்து கொண்டீர். உணவு கொடுத்தீர். நாங்கள் சென்ற விடமெல்லாம் உடைய பணிவிடையின் தூதர்களை அனுப்பி எங்களை பாதுகாத்து கொண்டீர். எதிலுமே நாங்கள் குறைவுபடாதபடி உடைய நிறைவினால் நீர் எங்களுக்கு நிறைவு கொடுத்தீரப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம். இன்றைய நாளிலும் கூட நற்செய்தியின் வாயிலாக நாங்கள் உம்மோடு இணைந்திருக்க வேண்டும். உண்மையான திராட்சை செடியான நீர் ஆண்டவரே, நாங்கள் உம்மோடு இணைந்திருக்கும் போது தான் உம்மோடும் இந்த திராட்சை செடியை நட்டு வளர்ப்பவரான தந்தை பிதாவோடு நாங்கள் இணைத்திருக்கும் போது தான் ஆண்டவரே நாங்கள் மிகுந்த கனி தர முடியும். என்னிடம் உள்ள கனி கொடாத கொடிகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார். கனி தரும் அனைத்து கொடிகளையும் மிகுந்த கனி தருமாறு கழித்து விடுவார். நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாயிருக்கிறீர்கள். நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். கொடி திராட்சை செடியோடு இணைந்திருந்தால் அன்றி தானாக கனி தர இயலாது. அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தால் அன்றி கனி தர இயலாது என்று சொல்லி ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கையில கனி கொடுக்க, கிறிஸ்துவ வாழ்க்கையில நாங்கள் அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ நாங்கள் உம்மோடு இணைந்திருக்க வேண்டும். திராட்சை செடியாகிய உம்மோடு கொடிகளாகிய நாங்கள் இணைந்திருந்தால் தான் அப்பா உமக்கு உகந்த கனி தர முடியும். உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த முடியும் என்று சொல்லி எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர். உம்மை பிரிந்து எங்களால் ஒன்று செய்ய முடியாது ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் இல்லாமல், உம்முடைய இரக்கம் இல்லாமல் எங்களால் ஒன்று செய்ய முடியாத
இருக்கிறீரப்பா. அதுதான் நம்முடைய வசனத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய முடியாது. ஆண்டவரே, உம்மை பிரிந்து ஒரு நொடி கூட எங்களால் வாழ முடியாது ஆண்டவரே. அப்பா, இவ்வளவு நாட்கள் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால், நாங்கள் உயிரோடு இருக்கிறோம் என்றால், எங்களுடைய வாழ்க்கை உமோடு இணைந்ததாக இருப்பதனால தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. உமோடு இணைந்திருந்த வாழ்க்கை தான் பரலோக வாழ்க்கை, ஆனந்தம் நிறைந்த வாழ்க்கை, சமாதானம் நிறைந்த வாழ்க்கை. துன்பங்களின் மத்தியிலும், துயரங்களின் மத்தியிலும், வேதனைகளின் மத்தியிலும், எல்லாரும் கைவிடப்பட்ட சூழ்நிலைகளிலும் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கும்போது எங்களால் எல்லாவற்றையும் எதிர்கொள்ள, எல்லா சக்திகளையும் எங்களால் எதிர்கொள்ள எங்களுக்கு ஒரு புதிய பலன் கிடைக்கிறது, ஒரு புதிய ஆற்றல் கிடைக்கிறது ஆண்டவரே. ஏதோ உம்முடைய வல்லமையினால நாங்கள் நிரப்பப்பட்டவர்களாக இந்த உலகத்தினுடைய சத்துருக்களோடு போராட நீர் எங்களுக்கு பலன் கொடுக்கிறீரப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மோடு இணைந்திராதவர்களை கொடியை போல தரித்து எரியப்பட்டு உலர்ந்து போவார். அக்கொடிகள் கூட்டி சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும் என்ற உம்முடைய வசனத்தின்படி நாங்கள் உம்மோடு சேர்ந்திருக்காத போது நாங்கள் தரித்து எரியப்பட்டு விடுகிறோம். எங்களுடைய வாழ்க்கை அர்த்தமற்றதாகி விடுகிறது. எங்களுடைய வாழ்க்கை சுவை மிகுந்த வாழ்க்கையா இருக்க முடியாமல் போய் விடுகிறது. உலகிற்கு ஒளியாக, உலகிற்கு உப்பாக வாழ நீர் எங்களை அழைப்பு விடுத்திருக்கிறீர். ஆனால் நாங்கள் உலகிற்கு ஒளியாக, உப்பாக, கனி தரக்கூடிய வாழ்க்கை நிறைந்ததாக, எங்களுடைய வாழ்க்கை அநேகருக்கு சாட்சி மிகுந்த வாழ்க்கையாக, உமக்கு மகிமை தரக்கூடிய வாழ்க்கையாக இருக்க வேண்டுமெனில் நாங்கள் உம்மோடு இணைந்திருக்க வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் மிகுந்த கனி தரும்படி எங்களுள் இருக்கிற தீமைகளை, எங்களுக்குள் இருக்கிற சாத்தான் நட்டிருக்கிற இதோ நீர் நடாத நாற்றுகளை நீர் வேரோடு எரிந்து விடுகிறீர், வேரோடு அறுத்து விடுகிறீர். அப்படியாக நாங்கள் உமக்கு மிகுந்த கனி தரும்படி எங்களை பரிசுத்த பாத்திரமாக நீர் பயன்படுத்துகிறீர் ஆண்டவரே. எங்களை தரித்து எடுத்துகிற, இதோ எங்களை கழித்து விடுகிற அந்த துயரம் நிறைந்த தருணங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் கொஞ்சம் கனி தரக்கூடாது, முழுமையாக நிறைவாக கனி தர வேண்டும் என்று நீர் விரும்புவதனால எங்களுடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் ஆண்டவரே எங்களுக்குள் இருக்கிற தீமைகளை, எங்களுக்குள் இருக்கிற பலவீனங்களில், நீர் நடாத நாற்றுகளை நீங்கள் வேரோடு களைந்தெறிய எங்களை தரித்து விடுகிறீர் ஆண்டவரே. அந்த நேரங்களில் உடைய திட்டத்திற்கு எங்களை ஒப்பு கொடுத்து எங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்காக இன்னுமாய் நாங்கள் பரிசுத்தமாய் வாழ, இன்னுமாய் நாங்கள் கனி தரக்கூடிய வாழ்க்கை வாழ நீர் எங்களை தரித்து விடுகிறீர் என்பதை உணர்ந்தவர்களாக உடைய திட்டத்திற்கு எங்களை ஒப்பு கொடுக்க, உடைய ஆவியானவருடைய ஆளுகைக்கு எங்களை ஒப்பு கொடுக்க ஒரு விசேஷித்த பலனை உடைய தூய ஆவியானுடைய பிரசன்னத்தினால நீர் எங்களை நிரப்பும்படிக்கு இந்த ஜெப வழிபாட்டில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. என்னுடைய துன்பத்தை கண்டு நாங்கள் சோர்ந்து போய்விடக்கூடாது. இந்த சூழ்நிலைகளை கண்டு ஆண்டவரே, இந்த காலகட்டத்தில் இந்த கொள்ளை நோய் நிமித்தமாக நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற சவால்களை கண்டு நாங்கள் சோர்ந்து போய்விடக்கூடாது ஆண்டவரே. உம்மை சார்ந்திருக்கிற பிள்ளைகளை, உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளை நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர் என்று நம்பி எல்லா சூழ்நிலைகளிலும் உடைய திட்டத்தை அறிந்தவர்களாக, உடைய திட்டத்திற்கு எங்களை ஒப்பு கொடுத்தவர்களாக எங்களை ஒப்பு கொடுக்க அப்பா, நாங்கள் எங்களை முழுவதுமாய் நாங்கள் சமர்ப்பணம் செய்கிறோம் ஐயா. எங்களுடைய குடும்பத்தாரை, இதோ எங்களுடைய தேசத்தை ஒவ்வொரு நாளும் அடிந்து கொண்டிருக்கிற, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இந்த கொள்ளை நோயினால் தாக்கப்பட்டு என் குடும்பம் முழுவதையும் நான் இழந்து விட்டேனே, என் மனைவியை, என் கணவனை, என் பிள்ளைகளை, என்னுடைய பெற்றோர்களை நான் இழந்து விட்டேனே என்று சொல்லி கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இதோ உம்முடைய இரக்கத்திற்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. உடைய பிரசன்னம், உடைய தெய்வீக பிரசன்னம் ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆளுகை செய்யட்டும். இதோ இந்த ஜெப வழிபாட்டில் இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய தெய்வீக கரம் நிறைவாய் தொட்டு ஆசீர்வதிக்கட்டும். பலவீனங்கள், சோர்வுகள், வேதனைகள், இருதயத்தில் இருக்கிற கலக்கங்கள், பயங்கள், அச்ச நடுக்கங்கள் எல்லாம் உடைய நாமத்தின் வல்லமையினால மாறி போகட்டும் ஐயா. ஒரு ஆழ்ந்த நம்பிக்கையை, ஒரு ஆழ்ந்த விசுவாசத்தை கொடுங்கப்பா. எந்த சூழ்நிலையிலும் என் கடவுள் என்னோடு கூட இருக்கிறார், நான் கைவிடப்படுவதில்லை, இதோ என்னை காக்கின்றவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை, அவர் என் வலப்பக்கத்தில் இருக்க நான் எதை குறித்தும் அஞ்ச வேண்டிய அவசியமில்லை என்று ஆழ்ந்த நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை பாதையை நாங்கள் தொடர்ந்து நடத்த, இன்னுமாய் கூட பரிசுத்தமாய் ஓட, இன்னுமாய் கூட செய்கின்ற காரியத்தில், செய்கின்ற பணிகளில் உம்முடைய மகிமையை, உம்முடைய மாட்சியை நாங்கள் அறிக்கையிட, எங்களை பார்க்கின்றவர்கள் உம்முடைய பிரசனத்தை எங்களுள் கண்டுகொள்ள, இதோ உம்முடைய நாமம் எங்களில் வழியாக மகிமைப்பட எங்களை முழுவதுமாய் நாங்கள் உமக்கு சமர்ப்பணம் செய்கிறோம்ப்பா. எங்களுக்குள் இருக்கிற தீமையின் அந்தகாரங்கள்,
எங்களுக்குள் இருக்கிற அகங்காரங்கள், ஆணவங்கள், நான் என்ற கர்வங்கள், என்னால் எதையும் சாதிக்க முடியும், எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் இருக்கின்றது, கடவுள் தேவையில்லை என்று இருக்கிற அப்பா அந்த அகங்கார ஆணவ புத்திகள் எங்களை விட்டு, எங்களுடைய இருதயத்தை விட்டு வேரோடு அறுத்து எறியப்படட்டும். உம்மை சார்ந்து வாழ வேண்டும். உம்மை பிரிந்து எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்ற அந்த உணர்வோடு வாழ்ந்து ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் நாங்கள் உமோடு சேர்ந்து நடக்க வேண்டும். அப்பேற்பட்ட வல்லமையினால இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிரப்ப வேண்டுமாய் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம்ப்பா. எங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா மருத்துவமனைகளையும், மருத்துவமனையில் உயிருக்கும் வாழ்க்கைக்கும் போராடி கொண்டிருக்கிற மூச்சு திணறல்களோடு, ஆக்சிஜன் பற்றாக்குறைகளோடு, தடுமாற்றங்களோடு அப்போ ஆம்புலன்ஸ்லேயே மறித்து கொண்டிருக்கிற, மருத்துவமனைக்கு வெளியில் ஒரு மருத்துவ படுக்கைக்காக காத்து கொண்டிருக்கிற எத்தனையோ சகோதர சகோதரிகள் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இந்த தொற்று நோயின் பாதிப்பால் எண்ணிக்கைகள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது அப்பா. மறைப்போரின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருக்கிறது, பாதிப்போரின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருக்கிறது, பற்றாக்குறை அதிகரித்து கொண்டே இருக்கிறது ஆண்டவரே. அப்பா மீண்டும் ஒரு விஷயமாய் கூட உடைய இரக்கத்தை நாங்கள் நாடி தேடுகிறோம்ப்பா. கனிவாய் உடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. அப்பா உம்முடைய நீதியுள்ள வலக்கரத்தினால மீண்டும் ஒரு விஷயமாய் உம்முடைய கரத்தை நீர் நீட்டி என் தேசத்திற்கு விடுதலை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த ஜெப வழிபாட்டில் இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் யாராவது பாதிக்கப்பட்டவர்கள் இருந்தால், பயத்தோடு இருந்தால், ஐயோ இந்த கொள்ளை நோய் என் பிள்ளைகளுக்கு வந்து விடுமோ, இந்த காய்ச்சலும் ஆண்டவரே இந்த நோய் என் பிள்ளைகளையும் என் குடும்பத்தாரையும் தாக்கி விடுமோ என்று சொல்லி பயந்து நடுங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தையும் ஒரு புதிய பலன் உண்டாகட்டும். ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். இயேசுவின் ரத்தத்தினால் நான் கழுவப்பட்டிருக்கிறேன், தீங்கு என்னை அணுகாது, வாதை என் கூடாரத்தை அணுகாது என்ற உடைய வசனத்தை பிள்ளைகள் சுதந்தரித்து கொண்டு அப்பா அவர்கள் மகிழ்ச்சியோடு எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மை நம்பி வாழக்கூடிய ஒரு விசேஷித்த நலனால பலனால பிள்ளைகளை நிரப்ப வேண்டுமா நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. வயது முதிர்ந்தவர்களையும் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. அப்பா நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்திருக்கிற பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. இன்னுமாய் கூட பல்வேறு நோயோடு பாதிக்கப்பட்டிருக்கிற மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. எங்களுடைய மருத்துவர்கள் ஆண்டவரே, செவிலியர்கள், சுகாதாரத்துறையில் பணியாற்றி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இந்த நோய் தீர்வதற்காக, இந்த நோய் மாறுவதற்காக ஆண்டவரே தடுப்பு மருந்துகளை எடுத்துக்கொண்டு அதனால வருகின்ற பக்க விளைவுகளால பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட நமக்கு ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. அப்பா இந்த தடுப்பு மருந்து எங்களுக்கு பாதுகாப்பு தரும் என்று சொல்லி நம்பி இந்த மருந்தை எடுத்துக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. எந்த ஒரு பக்க விளைவினாலும் பிள்ளைகள் தன்னுடைய வாழ்க்கை இழந்து விடாதவாறு உடைய ரத்தத்தினால் அவர்களை கழுவி பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ரத்தத்தில் உடைய ஒரு துளி ரத்தம் கலந்து பாய்ந்தோடட்டும் ஆண்டவரே. அப்பா பழுதுபட்டு இருக்கிற உடல் உள்ளுறுப்புகள், பலவீனமாயிருக்கிற உள்ளுறுப்புகள்ல உடைய கல்வாரி தூய ரத்தம் பாய்ந்தோடுவதாகப்பா. உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உடைய தெய்வீக அன்பும் உடைய தெய்வீக பிரசன்னமும் உடைய சுகப்படுத்தும் வல்லமையும் பிள்ளைகளை பாய்ந்தோடு செய்து ஒரு புதிய விடுதலையை, ஒரு புதிய சுகத்தை கட்டளையிடுவீராகப்பா. நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னுமாய் கூட எங்களிடம் ஜெப உதவி கேட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள், நாங்கள் ஜெபிப்பதாக வாக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய தெய்வீக கரம், உடைய தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொருவரையும் தாங்கட்டும், வழி நடத்தட்டும். அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் எங்களை உங்கள் மடியில் படுத்து ஆழ்ந்த உறக்கத்தின் ஆவியை பெற்று மீண்டும் ஆய்கூட நாங்கள் அதிகாலை வேலையில் புதிய பலன், புதிய ஆற்றல் பெற்றவர்களாக உமோடு சேர்ந்து நடக்க எங்களை பலப்படுத்துங்க, எங்களை ஆசீர்வதிங்க. எல்லா துதிகான மகிமை ஆராதனைகளையும் ஜெப விண்ணப்பங்களையும் இயேசுவின் ஜீவனுள்ள நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேள நல்ல பிதாவே. அமேன், அமேன், அமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாக இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. இஜெப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்.